பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம பழனி இருந்துட்டு ரொம்பவே எனக்கு குற்ற உணர்ச்சியே இருக்கு. இப்பவே நான் வீட்டுக்கு போய் மச்சனை பார்த்து அக்கா கிட்டே விஷயத்த சொல்லிட்டு வரேன்னு சொல்றாங்க. சுகன்யா இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, உங்க மச்சான் ஏற்கனவே வந்து பார்த்துட்டு தான் போயிருக்காரு. அவரு பார்த்துட்டு போயிருக்காரா அப்படின்னா இந்நேரம் இங்கே வந்திருக்கணுமே. அப்படின்னா நான் இந்த இடத்துல கடையை ஆரம்பிக்கிறது மச்சானுக்கும் மச்சா வீட்டு ஆளுங்களுக்கும் பிடிக்கல போல இருக்கு. அதனால நான் இப்பவே போய் மச்சங்கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்லி உண்மையை நான் போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பார்த்தா அங்கே பாண்டியன் வந்து செம்ம கோத்தில் இருக்காங்க. எதுக்காக எங்களுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண, எங்கள் கூடவே இருந்துக்கிட்டு நான் பண்ணுற வியாபாரத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு உங்கள் அண்ணனுங்க சொல்லி அனுப்பிச்சாங்களா? நான் கூட நினச்சேன், என்னடா இது இந்த குடும்பத்தில் இவன் பிறந்துட்டு இவ்வளோ வெகுளியாக இருக்கானேன்னு சொல்லிட்டு. ஆனால் நீ வெகுளியெல்லாம் கிடையாது, நீ ரொம்ப தெளிவாக தான் இருக்க. தெளிவாக இருந்ததுனால தான் இத்தனை வருஷமாக என் கூட இருந்து இப்போ எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கேன். நம்பிக்கை துரோகி உனக்கு. நான் என்னெல்லாமோ செய்யணும்னு நினச்சேன். நான் உனக்கு நல்லபடியாக தொழிலை கற்றுக் கொடுக்கணும், உனக்கு தொழிலை எப்படியெல்லாம் ஆரம்பித்து கொடுக்கணும். ஏன் உங்கள் அம்மா வந்து பேசும்போது கூட நான் எதுக்காக உங்கள் அண்ணனுங்க ஆரம்பித்து கொடுக்கணும், நான் ஆரம்பித்து கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். வேண்டான்னு சொல்லி அவங்க தான் சொன்னாங்க. சரி நீ எங்கே இருந்தாலையும் நல்லா இருக்கட்டுன்னு சொல்லி நான் நினச்சேன்டா. உனக்காக என்னெல்லாமோ பண்ணலாம் நினச்சேன். ஆனால் நீ எனக்காக எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டல. இனிமேல் இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இனிமேல் நீ என்னை மச்சானும் சொல்லக்கூடாது, இது அக்கா வீடுன்னு சொல்லிட்டு இந்த பக்கமும் வரக்கூடாதுன்னு சொல்லி கேட்டோன்னே பழனி ஷாக் ஆகுறாங்க. அதோட முடிச்சிரு.